வாங்க இன்றைக்கி வந்து நாம் குழந்தைங்களுக்கான ராகி வடமாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ராகி, எங்கள் ஊர் பக்கம் வந்து நாங்கள் ஆரியன்னு தான் சொல்லுவோம். இதில் வந்து 1 கப்பு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு எடுத்து இது வந்து கல் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ண ஆரியம் தான். அதனால் இது வந்து அப்படியே எடுத்துருக்குது. இது வந்து என்ன பண்ணணுன்னா தண்ணியில் கொட்டி ஒரு 2 தடவை கழுவணும். இது பாருங்கள், இது மேலே மூடலுன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து தண்ணியில் கொட்டி கழுவுனா இந்த மூடல் போயிடும், ஆரியம் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இதை வந்து தண்ணியில் கொட்டி 2 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த ஆரியத்தை. அவ்வளோதான். இப்போ வந்து இது தண்ணியில் கொட்டி நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், தண்ணியில் கொட்டி இப்படி நல்லா தேய்ச்சி கழுவணும். இப்படி ஆரியத்தை வந்து இப்படி கை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவணும். ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அதனால் நம்ம நல்லா சுத்தமாக தான் பண்ணணும். இது வந்து எதுக்கு இப்படி கழுவுறோன்னா இந்த மேலே மூடலுன்னு சொல்கிறோம்ல, அது போயிடும், குழந்தைங்களுக்கு வந்து சேராது. அதனால் தேய்ச்சி கழுவணுமா, இதெல்லாம் போயிடும் பாருங்கள். இதோடையே சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா சேராது. இது வந்து 2 தடவை கழுவிட்டு இப்போ வந்து நம்ம 1 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், ஆரியம் வந்து 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இப்படி ஒரு சுத்தமான துணி போட்டு காய வச்சுருக்குது. இது வந்து வெயிலில் காய வைக்கல, நிழல்லையே தான் காய வச்சுருக்குது. இது வந்து இப்போ வந்து ஈரமாக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா கொஞ்சம் கையில் ஒட்டாத வரணும், அந்தளவுக்கு காயணும். நல்லா நிழல்லையே தான் உணர்த்தி விடணும். இப்படி தொலை விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு. காயிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஆரியம் வந்து காஞ்சி போச்சு. இப்படி பாருங்கள், கையில் ஒட்டாத வரும். வாயில் போட்டு பார்த்தா கொஞ்சம் நப்பாக இருந்துச்சுன்னா வாயில் போட்டு பார்த்தா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்பவும் முருகலாக காயக்கூடாது. இந்த பதத்துக்கு சலசலன்னு சத்தம் வரும் பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குண்டா, அது மேலே இந்த மாதிரி ஒரு துணி, நூல் துணி போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஓட்டை தெரிகிற மாதிரி நூல் துணியாக போட்டுக்காங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த ஆரியத்தை வந்து 1 2 உடச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். பாருங்கள், மிக்சியில் தான் உடச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சா போதும். இதை வந்து நாம் இந்த துணியில் அள்ளி கொட்டி மாவு ஜலிக்க போகிறோம். பாருங்கள், இந்த துணியில் கொட்டி இருக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இப்படி தான் ஜலிக்கணும். கை வச்சு இப்படி மாவு வந்து இப்படி ஜலிச்சு விடணும். இப்படி ஜலிச்சோமா ஆரியத்துக்குள்ளே இருக்கிற அந்த மாவு மட்டும் உழுவோம். இது அப்படியே ஆரியத்தை போட்டு கூட ஜலிச்சிக்கலான்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த ஆரியம் மேலே கருப்பாக இருக்குதுல்ல, அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகாது. அதனால தான் இந்த ஆரியத்துக்கு உள்ளே இருக்கிற மாவு மட்டும் நாம் உடச்சி எடுக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து வடமாவு. இப்படியே ஜலிச்சு எல்லா மாவையும் எடுத்துக்கணும். எல்லாம் ஜலிச்சுட்டு மாவு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பவுட்ரு மாதிரி இருக்கும் நைஸாக. பாருங்கள், ஜலிச்சாச்சு. இது வந்து கப்பி இன்னொரு தடவை வேணால் உடச்சி கூட நம்ம ஜலிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவை, இதுதான் ஜலிச்ச மாவு. பவுட்ரு மாதிரி இருக்கும் நைஸாக. இதுதான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து 3 மாத குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாம். லிக்யூடாகவும் கொடுக்கலாம், பால் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம், அப்புறம் கூழ் மாதிரி காய்ச்சியும் கொடுக்கலாம். பாருங்கள் எப்படி நைஸாக இருக்குதுன்னு. இதுதாங்க நம்ம கிராமத்து சைடு வடமாவு குழந்தைங்களுக்கு கூழ் கொடுக்கறதுக்கு. இப்படி தான் நாங்கள் வந்து உடச்சி குழந்தைங்களுக்கு கூழ் கொடுப்போம். 3 மாதத்துலேருந்தே கொடுப்போம். 6 மாதம் 7 8 மாதம் ஆனோட்டி தான் இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கல்ல சேர்த்துவோம். பொட்டுக்கல்ல சேர்த்தி உடச்சி இதே மாதிரி தான் துணியில் தான் ஜலிக்கணும். ஆனால் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். நிறையா ஆரியம் செஞ்சமாக தான் நிறையா கிடைக்கும். இது வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ராகி வடமாவு. நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சத்தான ராகி வடமாவு.
அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.